தொண்டர் எழுச்சி பெருவிழா மற்றும் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா முன்னாள் எம்எல்ஏ பங்கேற்றார். திருச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் தொண்டர் எழுச்சி பெருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் திருச்சி உறையூரில் அமைந்துள்ள மனித மாதரவற்ற இல்லத்தில் உணவு வழங்கும் நிகழ்வு மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் கழுக்குடைய ஆழ்வார்தோப்பு பாலக்கரை ராமகிருஷ்ணா பாலம் மற்றும் மாவட்ட அலுவலக வாசலில் ஏற்றும் நிகழ்வும் மாவட்ட அலுவலக திறப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அன்சாரி கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி அலுவலகத்தை திறந்து வைத்து வருகை பதிவேட்டில் கையெழுத்து பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கட்சியை வழிநடத்துவதற்கான ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் மாநில செயலாளர் மாவட்டத்தின் மேலிட பொறுப்பாளர் வல்லம் அகமது கபீர், மாநில செயலாளர் கலைக்குயில் இப்ராஹிம், மாநில துணை செயலாளர் தாம்பரம் தாரிக், பேராவூரணி சலாம், மாநில இளைஞரணி துணை செயலாளர் முகமது ஷரீப், மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் சேலம் ரஹ்மான் மற்றும் மாவட்ட செயலாளர் பக்கீர் மைதீன் என்கிற பாபு, அவைத் தலைவர் ஷேக் தாவூத், பொருளாளர் சையது முஸ்தபா, துணை செயலாளர்கள் திருச்சி சர்வேஷ், ஷேக் அப்துல்லா, அஸ்பாக் அகமது, ஹபீப் ரஹ்மான், சுரேஷ் காந்தி, இளைஞரணி செயலாளர் ஜமீர் பாஷா, எம்ஜேவிஎஸ் செயலாளர் ஃபரீத் ஹுசேன், எம்ஜேடிஎஸ் கமால் பாஷா, மனித உரிமை பாதுகாப்பு அணி சுலைமான், ஐடி விங் செயலாளர் பஷாரத், சுற்றுச்சூழல் அணி ஜாக்கீர், மருத்துவ சேவை அணி ஷேக், மாணவர் இந்தியா செயலாளர் முகமது ரஃபீக் உட்பட மாவட்ட துணை அணி பகுதி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.